விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாற்றி யோசிச்சேங்க. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் மூலம் வெற்றி கண்ட விவசாயி கே. லோகு. இவர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டம் புதுமாவிலங்கை கிராம விவசாயி ஆவார். வேளாண்மையை பிரதானமாக கொண்டு 40 ஏக்கர் நிலத்தில் வேளாண்மை செய்து வரும் இவர் வேளாண் தொழிலில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக திரூர் வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலோடு வேளாண் துறையின் ஒத்துழைப்புடன் நெல் சாகுபடியில் இயந்திர நடவு மேற்கொண்டு வருகிறார். இதை கடந்த 8 ஆண்டுகளாக செய்து வரும் இவர் இதற்காக பாய் நாற்றாங்கால் மற்றும் ட்ரே நாற்றாங்கால் மூலம் நெல் நாற்றுக்களை உற்பத்தி செய்து அதனை 15க்கு 18 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்தும் அறுவடைக்கும் நெல் அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்தி ஆட்களுக்கான செலவு குறைவதுடன் நிறைந்த மகசூலும் நல்ல லாபமீட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் 1989 விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம்னா இருமுறையாக நவரை, சொர்ணவாரி, சம்பா 3 சீசனும் பண்ணுவோம். நவரையில் வேர்க்கடலை, சொர்ணவாரி நவரையில் நெல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ண சொல்ல ஆளுங்க வசதியாக இருந்தாங்க, வேலைக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ வேலைக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால இப்போ மிஷின் நடவு பாய் நாத்தாங்கல் முறையிலையும் ட்ரேவிலையும் பண்ணிகிட்ருக்கோம். நடவு நட்டதுமே கூண விடர் பண்ணுறோம். 15 நாளில் ஒரு முறை பண்ணுறோம், 25 நாளில் ஒரு பண்ணுறோம். அது பவர் வீடர்லேயும் பண்ணுறோம், சாதாரண ஆல் மேனுவல் பவர்லேயும் பண்ணுறோம். இப்படி பண்ணிகிட்டு சொல்ல ஈஸியாக இருக்குது. இப்போ இயந்திரங்கள் இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது. அறுவடைக்கும் இயந்திரம், நடவுக்கும் இயந்திரம், இந்த மாதிரி மாற்று வர சொல்ல தான் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி அதே நேரத்தில் மகசூல்னு பார்க்க சொல்ல ஒத்த நெல் சாகுபடி, இயந்திர சாகுபடி இந்த மாதிரி பண்ண சொல்ல மகசூலும் அதிகரித்து வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் பழைய 89 சாகுபடி பண்ண சொல்ல ஆளை வச்சு ஏர் மாடை வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி டிராக்டர்கள் வாங்கினோம், டிராக்டர் உழவு ஓட்ட ஆரம்பித்தோம். இப்படி பண்ண சொல்ல ஆளுங்க அப்போ ஈஸியாக கிடைச்சிது, நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். களைக்கு ஆள் இருந்தது. அப்போ களைக்கொல்லிலாம் கூட யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ களைக்கொல்லிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆள் தட்டுப்பாடுனால கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிட்டே இருக்குது. இப்படி அப்போ நெல் நான் இப்போ சம்பா நவரையில் பண்ண சொல்ல சம்பான்னு ஒரு நெல், ஆற்காடு கிச்சடி சம்பாவில் வெரைட்டிங்கெலாம் இப்போ கண்ணகின்னு ஒரு வெரைட்டி, IR8, IR5 அந்த மாதிரி ரகங்கள் பண்ணிட்டு இருக்க சொல்ல மகசூல் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்து. இப்போ ஒத்த நாற்று நட சொல்ல மிஷின் நாடு சொல்ல மகசூல் அதிகமாகிட்டே இருக்குது. மேனுவல் பவரில் இன்றைக்கி அறுவடை ஒரு ஏக்கர் பண்ணால் 6000 ரூபா காஸ்ட் ஆகும். அதே மிஷினரிஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ளே ஒரு அறுவடை ஈஸியாக முடிஞ்சு போகுது. அதே நேரத்தில் களத்து மேடு தேவைப்பட வேண்டியதில்லை, படுதா தேவைப்படலை, முறம், தொடப்பக்கட்டை இந்த மாதிரி நிறைய செலவினங்கள்லாம் குறைஞ்சிட்டே வருது மிஷின் வந்ததுனால. அதுக்கு முன்னாடி கிடையாது. இது கேவிக்கால இது நிறைய அவங்க நிறைய தொழில் மூலமாக தொழில் பயிற்சி கொடுத்து எந்திரம் பயணிச்சு டெக்னாலஜிக்கல் லைன் சொல்லி அவங்க இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இந்த ஊரில் மிஷின் நடவு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய கையில் இருக்கிற நாற்று NLR 34448 நம்பர். இந்த நாற்று விட்டு இன்றைக்கி 18 நாள் ஆகுது. இனியோட 18 நாள் ஆகுது. இந்த 18 நாள் நாற்று இப்போ மிஷின் முறையில் நடவு பண்ணுறோம். இது ஒரு பாய் நாத்தாங்கல்ல விட்ட நாற்று. இந்த 18 நாள் மிஷினோட சொல்ல இதோட ஃபேஸ் ஒரு 30 சென்டிமீட்டர் இடைவெளி. நாற்றுக்கு நடவுக்கு 15லேருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் நடுறோம். இது நட்டோம்னா 135 நாள் இதனுடைய வயசு. மருந்துகள் பார்த்திங்கன்னா பேஸில் ஒரு ஐட்டம் மருந்து போடுறோம். 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ், ஒரு 25 கிலோ யூரியா, 20 கிலோ பொட்டாஷ் போடுறோம். டாப் ட்ரெஸ் ஒரு 30 நாள் ஒரு டாப் ட்ரெஸ் கொடுக்குறோம். 45 நாள் யூரியா பொட்டாஷ் கொடுக்குறோம். பூச்சி மருந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறோம். பூச்சி இருந்தால் அடிக்கிறோம், தேவைக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை. 135 இது அறுவடை முடிஞ்ச பிறகு அடுத்த வர கிராப் நவரை கிராப்பில் உளுந்து, பச்சை பயிறு அந்த மாதிரி கிராப் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நெல்லே நடணும்னா அப்போ 45 நடுறோம். வேறு ரகங்கள் 37 நடுறோம், ஏடிடி 37 நடுறோம். அது விட்டால் அதுக்கு அடுத்த கிராப் சொர்ண மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில்
ஒரே நேரத்தில் நடவாகி போகுது. வில்லேஜில் இன்றைக்கி 100 ஏக்கர் 200 ஏக்கர்னால் 2 மிஷின் இருந்தால் டெய்லி 20 ஏக்கர் 5-6 நாள் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பூச்சிலாம் ஒரே நேரத்தில் இருக்கும், அறுவடை ஒரே நேரத்தில் வருது, தண்ணி ப்ராப்ளம் இல்லை. அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஒருத்தரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது இதில். ஒன்று, பூச்சி மருந்துகள் தொல்லை இருந்தாலும் ஒரே நேரத்தில் அடிக்கிறதுனால இந்த பயிர் அதுக்கு போகிறதில்ல, மாறி நடுறதில்ல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் நடவு நட்டுருப்போம் இந்த ஊரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 நாளில் வேலை முடிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட 800 ஏக்கர் இந்த ஊரில் நடவாகுது. சொர்ணவாரியில் நவரியில் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பச்சை பயிர், 400 ஏக்கர் நடவாகுது. இப்போ பார்த்திங்கன்னா சம்பாவில் 300 ஏக்கர் ஆகிருக்கு. இப்போ இது வரைக்கும் 300 ஏக்கர் நடவாயிருக்கு நம்ம ஊரில், நம்ம கிராமத்தில். அப்போ எந்திரங்கள் இல்லைன்னா இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு வந்தாச்சு இப்போ. அதனால் எந்திரம் இருக்கிறதுனால தான் வசதியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் கே லோகு 9445102318. வேளாண் பெருமக்களின் உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு இருந்து வருகிறது. அதிலும் பால் மாடு வளர்ப்பு அதிக லாபம் தரக்கூடிய ஒன்றாகும். இதில் அதிக அளவில் பால் தரக்கூடிய ஜெர்சி, பிரீசியன் போன்ற ரகங்களை தேர்வு செய்து வளர்க்கலாம். மாடுகளை வளர்க்க கொட்டகை, உணவு, நோய் தடுப்பு போன்ற எல்லாவற்றிற்கும் மேலாக பராமரிப்பு முக்கியம். மாடுகளின் கொட்டகையை நல்ல காற்றோட்டம் உள்ள சூழ்நிலையில் அமைக்கலாம். இதனால் எதிர்பார்த்த லாபத்தை நாம் பெறலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை பராமரிப்பு குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் பாலகோபால் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். கறவை மாடுகள் வந்து 2 வகையாக இருக்கின்றன. ஒன்று ஜெர்சி கலப்பினம், மற்றொன்று வந்து பிரீசியன் கலப்பினம். ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ஜெர்சி கலப்பினம், வெள்ளையில் இருக்கிறது வந்து இவங்க வந்து பிரீசியன் கலப்பினம். இப்போ வந்து நம்ம வந்து பால் மாடை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு பால் கொடுக்கக்கூடிய அதிக அளவு பால் கொடுக்குறது பிரீசியன் கலப்பின மாடுகள் இருக்கின்றன. நம் நாட்டு மாட்டுகளை விட நம்ம வந்து செயற்கை முறையில் கருத்தறுப்பு செய்து இனவிருத்தி செய்து கலப்பின பசுக்களை உருவாக்குவதன் மூலம் உபத்தொழிலானது பால் உற்பத்தி மிக அதிகமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இப்போ சொல்ல போனீங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம வந்து உலகிலேயே முதல் இடத்தை வந்து பால் கறக்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம ஜெர்சி கலப்பின மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2400 2700 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். பிரீசியன் கலப்பினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கணும். இவ்வளவு பால் கொடுக்குற மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நல்ல அனுகூலமான உள்ள வீட்டமைப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து முகத்தை முகம் பார்க்குங்கிறது ஒரு வீட்டமைப்பு. இதில் வந்து நவீன முறையாக கீழே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரப்பர் மெத்தை போன்று போடப்பட்டுள்ளது. இந்த ரப்பர் மெத்தை போடப்பட்ட அனுகூலம் என்னங்கன்னு சொன்னீங்கன்னா அதை எளிதாக நம்ம வந்து சுத்தம் செய்ய முடியும். 1. 2வது வந்து மாடு படுத்து எந்திரிக்கிறதுக்கு அயற்சின்னு சொல்கிறாங்கல்ல, முழங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் போடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து குறைகிறது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறையும் போது மாட்டுக்கு பால் கொடுக்கும் தன்மை வந்து அதிகமாக உள்ளது. வெறும் தரையில் மாடு கட்டுறதை விட இந்த மாதிரி ரப்பர் மெத்தையில் போட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு குறைந்தது 1/2 லிட்டர் முதல் 3/4 லிட்டர் வரைக்கும் அதிகமாக பால் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. மாட்டுக்கும் அதிகமாக பால் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஃபாகர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், தண்ணி தெளிக்கும், மேலே தெளிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு மேலேயும் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது சீதோஷ நிலை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. எந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கோ அந்த அளவுக்கு மாடு வந்து நன்றாக பால் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முக்கியமான அம்சமாகும். ஒரு மாடுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக அதன் உடல் எடையில் 8லிருந்து 10% வரைக்கும் பசுந்தீவனம் சாப்பிடும். அந்த பசுந்தீவனம் சாப்பிடும்போது நீளமாக போட்டிங்கன்னா அதில் வேஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. நறுக்கி போடும்போது அதனுடைய வேஸ்ட் வந்து கம்மியாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாட்டுக்கு அதன் உடல் எடை 8லிருந்து 10% சொல்லும்போது அதனோட முக்கியமான அனுகூலம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதில் கரோட்டின் சத்து இருக்குது. அந்த கரோட்டின் சத்து நல்லா மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா தான் மாடு வந்து சினை பிடிக்கிறது நல்ல அருமையான இருக்கும்.
கலப்பு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லிட்டர் பால் கறவைக்கும் சுமார் 500 கிராம் கலப்பு தீவனம் கொடுக்கணும். அந்த கலப்பு தீவனத்தை கொடுக்க மூலம் அதற்கு வேண்டிய புரதச்சத்து மற்றும் எரிசக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. பால் எவ்வளோ கொடுக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கலப்பு தீவனத்தை கொடுக்க வேண்டும். கலப்பு தீவனத்தை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கடலை புண்ணாக்கில் இருந்து கோதுமை தவிடு, மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மக்காச்சோளத்தை வந்து அப்படியே கொடுக்கறதில்ல, அரைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். இந்த கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்காச்சோள குருணை அப்படியே கொடுத்தீங்கன்னா சாணியில் வந்து மக்காச்சோள குருணைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இன்றைக்கி விலையை பார்த்தீங்கன்னா 13 15 ரூபாய் மக்காச்சோளம் இருக்குன்னா 10% வந்து சாணியில் போச்சுன்னு சொன்னீங்கன்னா ₹1.50 வந்து சாணியில் நட்டமாக போயிடுது. அதை வேண்டாமல் இருக்கிறதுக்காக கஞ்சி மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் ஒட்டக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது தீவனத்தில் எந்த அளவுக்கு விலையை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. குறைந்தபட்சம் ஒரு ஏக்கரில் தண்ணி பாய்ச்சி பசும்புல் வளர்த்தீங்கன்னா ஒரு 5 மாடுகளும் அதற்கு பின்னுள்ள 3 கன்றுக்குட்டிகளும் வைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இது வந்து மாட்டை மட்டும் இது மாதிரி பார்த்துருக்கோம். மாடை பொறுத்த வரைக்கும் 14 மாதத்துக்கு ஒரு கன்று தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கால்நடைகள் இன்னும் எளிமையாக பண்ணணும், அதே நேரத்தில் வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மானாவாரியில் பார்த்துட்டீங்கன்னா ஆடு வளர்ப்பை பார்த்தீங்கன்னா நாட்டு ஆடுகளை ஒரு 10 20 ஆடு எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு இனச்சேர்க்கை செய்யறதுக்கு வந்து தலைச்சேர் இனத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா அதிலிருந்து வரும் குட்டியின் வளர்ச்சி வந்து மிக துரிதமாக இருக்கும். இது வந்து பால் மாடை பொறுத்த வரைக்கும் 14 மாதத்துக்கு ஒரு கன்று தான் கிடைக்கும். ஆனால் வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் நன்றாக வளர்த்தீங்கன்னா 2 வருடத்திற்கு 3 முறை குட்டி போடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா கால்நடை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக வருமானம் வரக்கூடியது வந்து வெண்பன்றியிலிருந்து தாங்க. பால் மாடு 14 மாதத்துக்கு ஒரு தடவை கன்று வரும். வெள்ளாடு வந்து 2 வருடத்துக்கு 3 முறை குட்டி போடும். ஆனால் பன்றி வந்து வருடத்துக்கு 2 குட்டி போடும். எல்லாரும் சொல்கிற மாதிரி பன்றி வந்து பல குட்டி போடும். சராசரியாக 10 12 குட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு 20 24 குட்டிகள் இருக்கும். மாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இயற்கை உரமானது ஒரு மாட்டிலேருந்து சராசரியாக 20 கிலோ சாணம் கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆண்டின் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டன் சாணி கிடைக்கிறது வாய்ப்புகள் உள்ளன. அதிலிருந்து நம்ம பயோகேஸ் எடுத்துகிட்டு இயற்கை வாயு எடுத்துகிட்டு வரக்கூடிய கழிவில் இருந்து அப்படியே நம்ம வந்து மண்புழு உரத்துக்கு எடுத்து செல்லலாம். அப்படி மண்புழு உரத்தை எடுத்து செல்லும் போது குறைந்தபட்சம் உங்களுக்கு 2 டன் வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் உள்ளன. இந்த 2 டன் மண்புழு விற்பனையின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு கலப்பு தீனி வாங்கி மாடுகளுக்கு போட்டோம் என்றால் என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க, உற்பத்தி செலவு குறைகிறது. எங்கெல்லாம் உற்பத்தி செலவு குறையுதோ அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. அதாவது ஆங்கிலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அல்லாது வேளாண்மை துறையில் கால்நடைகள் பங்கு அதிகமான அளவு உள்ளது. முக்கியமாக தீவனத்துக்கு உள்ள செலவு வந்து 60-80%. ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு பால் உற்பத்தி பண்ணுறதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன 20 ரூபா ஆகுதுன்னு வச்சுட்டிங்கன்னா அதில் 60-65% உங்களுக்கு வந்து தீவனத்தை செலவிடுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த தீவன செலவு எவ்வளோக்களோ குறைக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே கால்நடை என்பது விவசாயத்தில் மிக முக்கியமான அம்சத்தை வகிக்கிறது என்று தெரிவிக்கிறேன். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் முனைவர் ஆர் பாலகோபால் 0422 6611 212. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.